கடமை என்பது இனிமையான ஒன்றல்ல. அன்பு என்னும் எண்ணெய் இடாமல் அதன் சக்கரங்கள் எளிதாக சுழலாது. மாறாக தொடர்ந்து உராய்ந்த வண்ணமே இருக்கும். அன்பு இல்லாவிட்டால் பெற்றோர் குழந்தைகளுக்கும், குழந்தைகள் பெற்றோருக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் தங்கள் கடமையை எவ்வாறு செய்ய இயலும்? நமது வாழ்வில் தினமும் சிறு சிறு பூசல்களாகிய உராய்வுகளை சந்திக்கவில்லையா? அன்பின் வழியாக மட்டுமே கடமை இனிமையானதாக இருக்க முடியும். இனி சுதந்திர நிலையில் மட்டுமே அன்பு பிரகாசிக்க முடியும். புலன்களுக்கும் மனித வாழ்வில் தினமும் சந்தித்தே தீர வேண்டியதான கோபங்களுக்கும் பொறாமைகளுக்கும் இன்னும் எத்தனையோ அற்பத்தனங்களுக்கும் அடிமையாவதுதான் சுதந்திரமா? நாம் வாழ்வில் சந்திக்கின்ற இத்தகைய சிறு நெருடல்களுக்கு நடுவில் பொறுமையுடன் அவற்றை சகித்துக் கொள்வதே சுதந்திரத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக இருக்க முடியும். எரிச்சல் மற்றும் பொறாமைக்கு எளிதில் வசப்படுகின்ற இயல்புடையவர்களாகிய பெண்கள் எளிதில் கணவனை குறை கூறி விடுகிறார்கள். அதுதான் தங்கள் சுதந்திரம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அடிமையாக இருப்பதையே அதன் மூலம் நிரூபிப்பதை அவர்கள் அறியவில்லை. மனைவியிடம் குற்றம் காண்கின்ற கணவர்களின் விஷயமும் இதுதான். கற்பு என்பதே ஆண் பெண் இரு பாலரிடமும் இருக்க வேண்டிய முதல் நன்னறியாகும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் வழி தவறியவனாக இருந்தாலும் மென்மையும் அன்பும் நிறைந்த கற்புமிக்க மனைவியால் திருந்தாத மனிதன் அபூர்வமே. உலகம் அந்த அளவிற்கு இன்னும் கெட்டுவிடவில்லை. மிருகத்தனமான கணவன்களை பற்றியும் ஆண்களின் ஒழுக்கமின்மையை பற்றியும் உலகமெங்கும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்களுக்கு சம அளவில் கொடுமையும் ஒழுக்கமின்மையும் நிறைந்த பெண்கள் இல்லையா? எல்லா பெண்களும் அவர்கள் எப்போதும் நிலைநாட்ட விரும்புவது போல் நல்லவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பார்களேயானால் இந்த உலகத்தில் ஒழுக்கம் கெட்ட ஆண் ஒருவன் கூட இருக்க மாட்டான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தூய்மையாலும் கற்பாலும் வெற்றி கொள்ள முடியாத எந்த மிருகத்தனம் உள்ளது? கணவனை தவிர பிற ஆடவர்கள் எல்லோரையும் தன் குழந்தையாக கருதி அவர்களுடன் தாயின் நிலையிலேயே பழகுகின்ற நற்பண்புமிக்க கற்பு நிறைந்த ஒரு பெண்ணின் முன்னால் வருகின்ற எந்த மனிதனும் அவன் எவ்வளவுதான் கொடியவனாக இருந்தாலும் புனிதத்தின் சூழலை உணராமல் இருக்க முடியாது. அந்த பெண்ணினுடைய தூய்மையின் ஆற்றல் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அதுபோலவே ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவோ மகளாகவோ சகோதரிகளாகவோ நினைக்க வேண்டும். மத போதகனாக விரும்புகின்ற ஒவ்வொருவனும் பெண்ணை தாயாக கருதி அவர்களிடம் அந்த நிலையிலேயே பழக வேண்டும்.